பிரியாளவன் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் உங்கள் பிரியாளவன். இன்னைக்கு நான் நிற்கிற ஊர் நார்மோந்தி. எனக்கு பின்னுக்கு ஒரு அழகான யானைப்பாறை இருக்குது பாருங்க. இந்த யானைப்பாறையை பார்க்க தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த மலையில் இருக்கிற பாறை உடைஞ்சு பாதி நீருக்குள்ள நிற்கிறதால ஒரு யானையோ அல்லது ஒரு டைனோசரோ தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்குது. அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் உங்கள் பிரியாளவன். இன்னைக்கு நான் நிற்கிற ஊர் நார்மோந்தி. நார்மோந்தி பாரிஸ்ல இருந்து 200 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. இங்கே கார்லையும் வரலாம், ரயில்லையும் வரலாம். இந்த ஊருக்கு ஏன் நான் வந்தேன் என்று சொன்னால், இங்கே இருக்கிற இயற்கை காட்சி நானிலங்களும் ஒன்று சேர இருக்கிற ஒரு ஊர் தான் இந்த ஊர். இப்போ எனக்கு பின்னுக்கு கடல், மலை, காடு, இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் வயல் என்ற 4 நிலங்களும் இருக்கிற அழகான ஒரு ஊர் நார்மோந்தி. இந்த ஊர் உலக புகழ் பெற்றது. 2ஆம் உலக போருக்கு புகழ் பெற்றதுதான் இந்த நார்மோந்தி என்ற இடம். 2ஆம் உலக போரின் போது அமெரிக்க இராணுவத்தினரும் லண்டன் இராணுவத்தினரும் இந்த கடல் கடந்துதான் பிரான்ஸ் நாட்டுக்கு வந்து உதவி செய்தார்கள். ஆகவே இது உலக புகழ் பெற்ற ஒரு மண். தரை இறக்கம் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. நார்மோந்தி தரை இறக்கம் என்ற ஒரு விடயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. உலகத்திலேயே மிக ஒரு பயங்கரமான போர் நடந்த இடம். கடல் தரை இறக்கத்தால இந்த நார்மோந்தி தரை இறக்கம் என்றதே உலக புகழ் பெற்ற ஒரு விடயம். இதை ஈழத்தில் இருக்கிற ஆணையிறவு தரை இறக்கத்தோடையும் ஒப்பிட்டு பேசுவார்கள். பால்ராஜ் அண்ணா செய்த ஒரு அற்புதமான செயல்பாடு, ஒரு மிக பயங்கரமான செயல்பாடு ஆணையிறவு தரையிறக்கம். அதை இந்த நார்மோந்தி தரையிறக்கத்தோடையும் இணைத்து பேசுவது வழக்கம். இங்க நான் இன்றைக்கு வந்திருக்கிறது ஒரு யானைப்பாறையை பார்க்கறதுக்கு. எனக்கு பின்னுக்கு ஒரு அழகான யானைப்பாறை இருக்குது பாருங்க. இந்த யானைப்பாறையை பார்க்க தான் நாங்கள் வந்திருக்கிறோம். கடலுக்கு இரு பக்கத்திலையும் பாறைகள் இருக்குது. அதாவது மலைகளில் பாதி பகுதி கடலுக்குள்ளேயும் பாதி பகுதி நிலத்தோடையும் இருக்குது. 2 பக்கமும் 2 யானைகள் நீர் அருந்துவது போல இருக்குது. இதைத்தான் நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம்? மேலே ஏறி போறோம். என்னோட வாங்க. இப்போ நாங்கள் இந்த யானைப்பாறையை பார்க்கறதுக்கு பாதி தூரம் வந்திருக்கிறோம். பாதி தூரம் என்று சொல்லலாம், அது கால்வாசி தூரம் வந்திருக்கிறோம் தான் சொல்லணும். அங்கே பாருங்க, இன்னும் அவ்வளோ தூரம் ஏறதுக்கு இருக்குது. இந்த பாதி தூரத்துல இருந்து இந்த காட்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அழகா இருக்கு இந்த இயற்கை காட்சி. இன்னும் வேறி பார்ப்போம் வாங்க. ஏறி இருக்கணும் மேல. இப்பவே மூச்சு வாங்குது, பயங்கரமா மூச்சு வாங்குது. கடல் மறைஞ்சிட்டுது. எனக்கு முன்னுக்கு இருந்த கடல் மறைஞ்சிட்டுது. கடல் மறைஞ்சு இப்ப ஊர் தெரியுது பாருங்க, அவ்வளவு அழகா இருக்குது. கிரீன் கலர்ல ஓடுகளும்
அதற்கு பின் ஒரு அழகான மலையும், அந்த மலையில் ஒரு சின்ன அழகான ஒரு தேவாலயமும், இந்த பகுதியில் இன்னொரு மலையும் ஒரு புல்வெளி தோட்டமுமாக இருக்குது. இங்கே கோல்ஃப் விளையாட்டு நடக்குது. மேத்தன்னு சொல்கிற ஒரு வகை நீர் பறவைகள் வானத்தில் பறந்து கொண்டு இருக்குது. இங்கே சாப்பிட்றதும் கடினமாக இருக்குது. வாங்க மேலே ஏறி மிச்சம் என்னன்னு பார்ப்போம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஓ, இந்த நோம்பந்தியில நான் உங்களை காண்றேன். நீங்க 4 தமிழ் இளைஞர்கள். பாரிஸ்ல இருந்து வந்திருக்கீங்களா? எந்த இடத்துல இருந்து வந்திருக்கீங்க? பாரிஸ்ல இருந்து வந்திருக்கீங்க. பாரிஸ்ல இருந்து வந்திருக்கீங்க. அப்ப நோம்பந்தி என்ற இந்த இடத்தை எதுக்காக நீங்க சூஸ் பண்ணி வந்திருக்கீங்க? எங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் சூஸ் பண்ணாங்க. என்ன சொல்லுது இந்த இடம்? நல்லா இருக்குது. சுத்தி பார்க்க என்ன இடம் நீங்க சுத்தி பார்த்துட்டீங்க இந்த இடத்துல? இதுல வந்து கடல் இருக்குது. கடல் சுத்தி பார்க்கலாம். கொஞ்சம் வயல் சார்ந்த இடம் இருக்குது. இப்ப மலையேறி கொண்டிருக்கிறோம். களைச்சு போயிருக்கு. காடு இருக்கு. களைச்சு போயிருக்கு. கடலும் இருக்கு, அதுல போட்ஸும் இருக்கு. அங்க ஏறி போகலாம் நினைக்கிறேன். அது இன்னும் ட்ரை பண்ணல, பாப்போம், வெயிட் பண்ணுவோம். இந்த இடத்தை நீங்க சூஸ் பண்ணதுக்கு உங்களுக்கு நல்ல பிடிச்சிருக்கா அல்லது ஏண்டா வந்த முடியுமா? நல்லா இருக்கு. இயற்கை காட்சி. போட்டோஸ் நல்லா இருக்கு. போட்டோஸ் நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு நான் பார்க்கிறதுக்கு. ஓகே, நீங்க இந்த இடத்தை விட்டுட்டு வேற என்ன இடம் பார்க்குற ஐடியா இந்த நோம்பந்தியில? டோவிலுக்கு போயும் இருக்கு. ஓகே, நல்லது. உங்களை சந்திச்சதுல மகிழ்ச்சி. நன்றி. நன்றி. ஏறி இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம், உச்சிக்கு வந்துட்டோம். ஆனால் இவ்வளவு இலகுவா இதில் ஏறி வரலாம்னு நான் நினைக்கல. ஆரம்பத்தில் ஏறும்போது கடினமாக இருந்தது, மூச்சு வாங்கினது. பிறகு நின்று நிதானமாக ஏறும்போது ஏறக்கூடியதாக இருக்குது. கிட்டத்தட்ட 10-15 நிமிடத்துக்குள்ளே மேலே ஏறி வந்துடலாம். ஆனால் கீழே நின்று பார்க்க ஏதோ சரியான உயரத்துக்கு ஏறணும், 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் எடுக்கும் போல இருக்குன்னு நினச்சி தான் ஏறி வந்தாங்க. ஆனால் இலகுவாக இருந்தது. இங்கே வந்தோடனே அழகான இரட்டைப்பாறை தெரியுது. இந்த நீலக்கடல் விரிஞ்சிருக்குது. அந்த பக்கம் பாறை தெரியுது, ஊர்மனை தெரியுது, எதிரில் ஒரு பச்சை புல்வெளி தெரியுது. இப்படி அழகான இயற்கையோட நிற்கிற நாங்கள். என்ன சுற்றி பாருங்க, இவ்வளோ அழகாக இருக்குண்டு. இது ஒரு பட்டணம், கடற்கரையில் இருக்கிற ஒரு பட்டணம். மிக அழகாக இருக்குது. இதுக்குள்ள நாங்கள் பார்த்துட்டு அந்த கடலில் போய் குளிக்கிற எண்ணப்பாட்டில் இருக்கிறோம். என்ன செய்ய போகிறோமோ தெரியாது. வாங்க இதில் முக்கியமான ஸ்பாட்டுக்கு போவோம். பாருங்க, ஒரு டைனோசரோ அல்லது ஒரு யானையோ நீர் குடிக்கிற மாதிரி இருக்குது. இயற்கையா இது அமைஞ்சிருந்தாலும் பார்க்கும்போது ஒரு செயற்கையான ஒரு அமைப்பு போல இருக்குது. இந்த மலையில இருக்கிற பாறை உடைஞ்சு பாதி நீருக்குள்ள நிக்கிறதால ஒரு யானையோ அல்லது ஒரு டைனோசரோ தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு அப்படி தோணுதா?
Etretat en Normandie. Je m'appelle Priya Laven et vous êtes? Je m'appelle Sonia. Enchantée Sonia. Enchantée. On est rencontrés sur une très jolie place et plage en Normandie. Et derrière nous, il y a un rocher qui est fait naturellement et vous m'avez décrit que c'est fait comment? C'est fait naturellement grâce à l'érosion qui s'est fait pendant des milliers, même millions d'années. On voit d'ailleurs toutes les traces que l'eau a laissées au courant de ces années-là. Et donc le trou qu'on voit au milieu, on a l'impression que c'est un éléphant qui met sa trompe dans l'eau. C'est fait naturellement. Super, c'est gentil. Donc vous venez d'où en fait? Alors je suis française et je viens d'un département qui s'appelle la Loire. La Loire, donc on est vers Île-de-France. Alors non, la Loire c'est plus centre-France. Centre-France, Ouais. très bien. Bah, Ouais. moi je viens des Carrières-sur-Seine, Ah oui, proche de, en fait, en Yvelines. les Yvelines, on y était il n'y a pas très longtemps pour voyager aussi. Eh ben, heureuse de vous rencontrer ici. Merci beaucoup pour Merci ces à gentilles vous. Je suis interviews. contente de vous avoir rencontré aussi. Je vous souhaite une excellente journée. Carrément. Merci. Merci. ஆக்களோட சந்திச்சு இன்டர்வியூ எடுத்ததை நீங்கள் பார்த்து கொண்டு இருந்திருப்பீங்க. அவன் என்ன பேசியிருப்பா என்ற ஒரு எண்ணப்பாடு உங்களுக்கு இருக்கு. இந்த இடத்தை பற்றி சொல்றீங்களா, இங்கே வந்ததுக்கான காரணத்தை சொல்றீங்களா, நீங்கள் எங்கேருந்து வந்த நீங்கள் என்ற விடயம் எல்லாம் கேட்டோம். அவள் பிரான்ஸ் நாட்டில் வேறு ஒரு ஊரில் இருந்து தான் வந்திருக்கிறா. இந்த இடத்துக்கு முதல் தரம் வந்திருக்கிறா. ஆனால் இந்த இடத்தை விட்டு அவக்கு போக மனம் இல்லாமல் இருக்குன்னு சொன்னா. இந்த பாறை வந்து இயற்கையாகவே அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நினைச்சேன், சில நேரம் செயற்கையாக அமைக்கப்பட்டிருக்கோ தெரியாதுன்னு சொல்லி. இது இயற்கையாகவே பல நூற்றாண்டுகளுக்கு முதல் அமைக்கப்பட்டதாகவும், இதை பார்க்கும்போது நான் என்ன சொன்னேனோ, ஒரு டைனோசரோ ஒரு ஜானியோ நீர் குடிக்கிறது போல இருக்குதுன்னு நான் சொன்னேனோ அதே போல தான் பார்க்கறதாகவும் சொன்னான். அதே போல அந்த பகுதிக்கும் போய், எனக்கு பின்னுக்கு இருக்கிற இந்த பகுதிக்கும் போய் பார்வையிட சொன்னா மிக அழகான இடம்னு சொல்லி அதையும் போய் பார்ப்போம். அதுக்கு முதல் இந்த இடத்தை ரசிச்சுட்டு போவோம்.
இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு அந்த பக்கத்துல இருந்து யானைப்பாறையை காட்டி கொண்டிருந்தேன். இப்ப நான் அந்த யானைப்பாறையை நோக்கி போய் கொண்டிருக்கேன். எனக்கு பின்னுக்கு இருக்கிற இதுதான் நான் அந்த பக்கம் இருந்து காட்டினா யானைப்பாறை. அதற்கு மேலதான் வேற நிக்க போறேன். நீங்களும் வாங்க என்னோட. எனக்கு பின்னுக்கு பாருங்க, அதுல இருக்கிறதும் யானைப்பாறை தான். இப்ப நான் ஏறி வந்து கொண்டிருக்கிறதும் இன்னொரு யானைப்பாறைக்கு மேலதான். இந்த யானைப்பாறைக்கு பின்னாலேயும் இன்னொரு யானைப்பாறை இருக்கு. கிட்டத்தட்ட 3 பாறைகள் ஒரு விலங்கு போல, அது தண்ணிக்குள்ள தன்னுடைய தலையை வச்சு நீர் அருந்துவது போல அமைய பெற்றிருக்குது. இது அமைக்கப்பட்டிருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லை, இது அமைய பெற்றிருக்குது. அதாவது இயற்கையாகவே இது அமைஞ்சிருக்குது. பல நூற்றாண்டுகளாக இந்த கடல் இந்த பாறையில் அடிச்சு அதை அரிச்சரித்து ஒரு வடிவமான ஒரு விடயத்தை கொண்டு வந்து சேர்த்துருக்குது. மிக அழகாக இருக்குது இந்த இடத்துல இருந்து பார்க்க. கோடை காலம் என்றாலும் இன்றைக்கு கொஞ்சம் குளிர்காலமாக இருக்கிறதால எங்களுக்கு மேலே ஏறி வர்றதுக்கு இலகுவாக இருக்குது. மிக கோடையாக இருந்தால், அதாவது சூரிய வெப்பம் அதிகமாக இருந்தால் இந்த பாறைக்கு மேலே ஏறி வருவது மிக கடினமாக இருக்கும். இந்த அழகை பாருங்கோ, அதில் ஒரு பாறை தனிச்சு நிற்குது. அதையும் பார்க்க அழகாக இருக்குது. எக்காத்ன்ற இடத்தை நாங்கள் சுற்றி பார்த்துட்டு இப்போ படியால் இறங்கி கொண்டிருக்கிறோம். ஏறுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்ததோ அதை விட இறங்குறதுக்கு நேரம் சரியாக குறைவாக தான் எடுத்திருக்கு. இது இயல்பு தானே, ஏறுறது தான் கடினம், இறங்குவது சரியான இலகு. இப்போ நாங்கள் கடலை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறோம். நோர்மந்தியில் எத்கத்தாத்ன்ற இந்த இடத்த வந்து சுற்றி பார்க்க விரும்பும் நேர்கள் கட்டாயம் வந்து பாருங்க. பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு அழகு தான். அதில் நோர்மந்தி என்ற மாகாணத்தில் ஒவ்வொரு பகுதியும் மிக மிக அழகான பகுதி. நான் முன்னமே உங்களுக்கு சொன்னது போல 2ஆம் உலகப் போரில் புகழ்பெற்ற இடம்தான் இந்த நோர்மந்தி. இங்கே தான் நோர்மந்தி தரையிறக்கம் என்ற வரலாற்று செய்தியே பதிவிடப்பட்டிருக்குது. அந்த இடத்துல இருக்கிற கடல், ஆறு, மலை, வயல் எல்லாமே அழகுதான். அதுலேயும் இந்த எத்கத்தாத் என்ற இந்த இடம் முக்கியமாக ஒரு அழகான இடமாக பார்க்கப்படுது. இந்த இடத்துக்கு கட்டணம் எதுவும் இல்லை, இலவசமாக வந்து பார்க்கலாம். ஆனால் கார் பார்க்கிங் தான் எடுப்பது கஷ்டம். வெள்ளனை வந்து, அதாவது அதிகாலையிலேயே வந்து காரை விட்டால் எங்களுக்கு பார்க்கிங் கிடைக்கும். ஆனால் பார்க்கிங்கு கட்டணம், அதை மட்டும் குறிச்சு கொள்ளுவோம். யானைப்பாறை பார்க்கறதுக்காக யானைப்பாறைக்கு மேலே வந்து நிற்கிறோம். ஆனால் கண் பார்வைக்கு அந்த யானையின் வடிவம் தெரியாமல் இருக்குது. பாறைகளும் கடலும் மட்டுமே இங்கே தெரியுது. மிக அழகான ஒரு இடமா இருக்குது. காணொலியில் பார்க்குறத விட கண்ணால் பார்க்கும்போது இன்னும் மிக மிக அழகாக இருக்குது. பிரான்ஸ் நாட்டுக்கு நீங்கள் வந்தீங்களானால் கட்டாயம் நோர்மந்தி என்ற ஒரு மாகாணத்துக்கு வாங்கோ. இந்த இடத்துக்கு நீங்கள் கட்டாயம் வாங்கோ. மிக அழகான இயற்கை காட்சி நிறைந்த அருமையான இடம் இந்த இடம். இங்கே நிறைய பாறைகள் ஒவ்வொரு வடிவங்களில் இருக்குது. கடலை பார்த்து ரசிக்கலாம், மலையை பார்த்து ரசிக்கலாம், கடலில் குளிச்சு மகிழலாம், பாறைகளை பார்த்து மகிழலாம் என்று சொல்லி நிறைய 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 விடயங்கள் இருக்குது. ஒரு இடம் பார்ப்பதுக்கு மட்டுமே ஒரு நாளை கழிச்சாத்தான் இந்த இயற்கை அழகை ரசிக்கலாம். நீங்களும் இந்த பாறையை வந்து ரசியுங்கோ. அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் பிரியாளவன், பிரான்ஸ்ல இருந்து. நன்றி, வணக்கம்.